ஹாய் ஹலோ சகோதரர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நீங்கள் நியூஸில் பார்த்தேன் கிப்லி வீடியோஸ்லாம் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு போது போல். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது கிப்லியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் எதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணேன்னா, எந்த வீட்லையாவது ஆம்பளைங்கள்ட்ட வந்து இன்றைக்கி நாள் எப்படி போச்சு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா, எதுவும் இன்றைக்கி என்ன வீட்டில் என்ன ஆஃபீஸில் நடந்துச்சு, என்ன உங்கள் ஒர்க்கில் நடந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா? எந்த வீட்லையாவது? வாய்ப்பே இல்லைங்க. ஆம்பளைங்களை கண்டுக்கிற உலகமே எப்பவுமே இருந்தது கிடையாது. ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம பசங்க என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்டுகள்கிட்ட போய் ஜாலியாக பேசுறதோ இல்லை புலம்புறதோ ஒருத்தனை வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களும் எனக்கு கிடையாது. ஒரு ஃபேக்கான ஒரு பக்கி ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கிறான். திங்கிறதுக்கு மட்டும் வருவான். அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு கால் பண்ணுவேன், ஆனால் 10 நிமிஷமா, ஆனால் கால் பண்ணவே மாட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு புலம்புறதுக்கோ ஆதரவு சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. ஸோ நம்ம எதாவது மனசுலையும் வச்சுக்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நம்மள்ட்ட ஒரு கதை கேட்கறதுக்கு யாராவது இருக்கும்போது அது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன், இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த வீடியோ பயணம், இந்த கிப்லி. ஓகே, இது கிப்லியான்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக புதன்கிழமை ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயத்தை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வீடியோக்கான காரணத்தை சொல்லியாச்சு. ஸோ காமன் லைஃப் வீடியோஸ் தோன்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இன்றைக்கி புதன்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ட் 2ல் சொல்கிறேன். பாய்.